படத்தோட நீளம் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். இடைவேளை வரும்போது படம் முடிஞ்சிச்சு, நான் சந்தோஷமா தேட்டர் விட்டு வெளியே கிளம்பிட்டேன். அப்புறம் தேட்டர் ஆபரேட்டர் தான் தொடங்கி நீங்களாவது இந்த தப்பின்னு பிடிச்சி உட்கார வச்சிட்டாரு. நான் சுதாரிச்சு வெளியில ஓடுறதுக்குள்ள தேட்டர்ல வேலை பார்க்கறவங்க தேட்டர் வாசல்ல கைகளை பிடிச்சு பழைய மாதிரி சுத்தி நின்றுக்கிட்டாங்க. நான் வெளியில தப்பிச்சு போகாத அளவு. அப்புறம் ஒரு வழியா படம் முடிஞ்சு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே தேட்டரை விட்டு நான் வெளியில வர்றேன். ஒரு யூடியூபர் ஒரு மைக்கை நீட்டுக்கிட்டே எப்படி சார் அப்படின்னு கேட்டாரு. உடனே படத்தை பத்தி என்னுடைய ரிவ்யூ நான் சொல்ல ஆரம்பிச்சேன். சார் நான் அதை கேட்கல, எப்படி சார் இவ்வளவு நேரம் உள்ள இருந்து எப்படி சர்வைவ் ஆகி வெளியில வந்தீங்க? அகமதாபாத் விமான விபத்துல தப்பிச்ச விஷுவோடு பயங்கரமா இருக்கீங்க சார் என்ன பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ குபேரன் படம் பார்த்து உயிரோட தப்பிச்ச ஒரு கேரள மனிதர் நாளைக்கு என்ன பத்தி டிவி சேனல்கள்ல நியூஸ் என்னோட பேட்டிகள் வரலாம். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அப்புறம் ஒரு டவுட் வந்தது, தேட்டரை விட்டு நான் மட்டும் தான் வெளியில வர்றேன், ஒரு யூடியூபர் கையில மைக்கோட நிக்கிறாரு, என்கிட்ட மட்டும் தான் அவர் மைக்கில் பேசுறாரு. அப்ப என் கூட படம் பார்க்க வந்த மீதி 5 பேர் எங்கன்னு கேட்டா தியேட்டர்ல டிக்கெட் கொடுத்தவர் தம்பி அவங்க உங்களோட விஷயம். படம் ஆரம்பிச்சு 40 நிமிஷத்துல தனுஷ் தப்பிக்கும் போது அவங்களும் பிச்சைக்காரன் வேஷம் போட்டு தியேட்டரை விட்டு எப்பயோ தப்பிச்சு வெளியில ஓடிட்டாங்க. நீங்க தான் ரொம்ப 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 லேட்டுனாரு. சரி மேட்டருக்கு வாங்க, நான் மைனஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, இவ்வளவு இழு இழுத்துருக்கேன். அப்ப 2 மணி நேரத்துல முடிய வேண்டிய படத்தை 3 மணி நேரம் இவங்க இழு இழுத்துருக்காங்களே. அப்ப எனக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட தேவையில்லாத ஆணிகள் தனுஷுடைய நடிப்பை போர்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்கு வள நிறுத்தி வச்சிருக்காங்க. படத்தோட வில்லன் கேரக்டர் அவர் எவ்வளவுதான் சூப்பரா நடிச்சாலும் அவரை ரொம்ப பலவீனமாக்கிட்டாங்க. இன்னும் செதுக்கி இருக்கலாம். சீனியர் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு இன்னும் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அவன் வில்லன்களை அவர் சீக்கிரம் சுட்டு கொண்டு நம்மளை காப்பாத்துவாருன்னு பார்த்தா கடைசியில அவர் தன்னை காப்பாற்ற முடியாம இறந்து போயிடுறாரு. படம் பார்க்கறவங்க அவளை 3 மணி நேரம் உட்கார வைக்கிற அளவுக்கு கண்டென்ட் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல. நிறைய விஷயங்கள் ஈஸியா பிரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்குகள். 1 லட்சம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு பண வசதி உள்ள ஆள் பலம் உள்ள வில்லன் ஒரு சின்ன பிச்சைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் கூட மோதுறதுக்கு அவர் அடிக்கிறதுக்கு ரொம்ப திணறாரு. கடைசியில நாயகன் கையில அடி வாங்கிட்டு அவரும் உட்காந்து கோயில் வாசல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு இதே மாதிரி நிலைமை வரலான்னு கோடி கொடுத்திருக்காங்களான்னு தெரியல. படத்தோட கதையை பார்த்தா இவங்க எரிவாயு திட்டம் மூலமா அரசாங்கங்கள் கார்பரேட் கம்பெனிகள் பண்ற அட்டூழியங்களை பத்தி பேச போறாங்கன்னு பார்த்தா திடீர்னு டேக் டைவர்ஷன் எடுத்து பிச்சைக்காரனோட கஷ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னதான் சீனியர் நடிகரா இருந்தாலும் சிறந்த திரைக்கதை ஆசிரியரான பாக்யராஜ் எல்லாம் இப்படி பிச்சைக்காரனை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னடா பாக்யராஜ் அப்படி ஆக்கிட்டாங்களே பரிதாபம். பாக்யராஜ பார்த்துக்கிட்டு இருந்தா படம் பாதியை தாண்டி ஓடிட்டு இருக்கும் போது தியேட்டர் வாசல்ல இருந்து தியேட்டர் ஊழியர்கள் என்ன பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் படம் முடியும் போது தான் தெரிஞ்சது ஏன் என்ன அப்படி பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு. அந்த சோக கதையை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சரி மறுபடியும் மேட்டுக்கோங்க. படத்துல பிரமாதமான ட்விஸ்ட்கள் டர்னிங் பாயிண்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. கடைசியில படத்துல உருப்படியா இருக்கிறது ஏகப்பட்ட தேவையில்லாத ஆணிகள் தான். தனுஷனுடைய நடிப்பு எவ்வளவுதான் அருமையா இருந்தாலும் 3 மணி நேரம் படத்துல டைட்டில் சீன் தவிர 2.25 மணி நேரம் இவரே வர்றதுனால அளவுக்கு மீறினாலும் அமிர்தமே நெஞ்சுன்னு நினைக்க வச்சிருக்காங்க. ஸ்டோரி சூப்பரா வித்தியாசமா இருந்தாலும் படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே கண்டென்ட்க்கு விஷம் எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்க வச்சிருக்காங்க.